வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பிசினஸ் பேச வந்து சோழனே அவருக்கு டிரைவரா வர்ற வண்டியில வந்து மாட்டிக்கிறாரு நிலாவோட அப்பா. மனோகரோட ஃப்ரெண்டு இறங்கிட சோழனுக்கும் நிலாவோட அப்பாவுக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரே வாரத்துல நிலாவை என் மகளா என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சவால் விடுறாரு மனோகர். சோழன் அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுட்டு இவ்வளவு பட்டும் உங்களுக்கு அறிவு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரை ஓட்டுறவர் நிலாவுக்கு கால் பண்றாரு. எடுத்து பார்த்துட்டு சோழன் அப்படிங்கிற நிலா ஹலோங்கிறாங்க. என்னங்க என்ன பண்றீங்க, ஏதாவது வேலையா இருக்கீங்களான்னு கேட்க ஆமாங்க படிச்சுட்டு இருந்தேங்கன்றாங்க நிலா. ஐயோ இந்த படிப்பை வச்சுக்கிட்டு ஒரே தொல்லை அப்படின்னு அவர் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. என்ன சத்தத்தை காணோன்னு ஹலோங்கிறாங்க நிலா. ஆ ஆ இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்லுங்க என்ன விஷயம்னு கேக்குறாங்க நிலா. இன்னைக்கு நான் ஒரு ஆளை பார்த்தேங்க, அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சோழன் பில்டப் கொடுக்க. யாரை பார்த்தீங்கன்னு ஆர்வமா நிலா கேக்குறாங்க. நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போன்னு சோழன் சொல்ல. நீங்க பார்த்த ஆளை நான் எப்படிங்க கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிலா கேட்க. இல்லைங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆளு தான், சும்மா நீங்களே கெஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சோழன் கேட்க. கொஞ்சம் யோசிக்கிற நிலா. தெரியலைங்களே நீங்களே சொல்லிடுங்கிறாங்க. உங்களை இன்டர்வியூவுக்கு கூட்டிட்டு போகும்போது அடையாருக்கு ஆக்டிங் டிரைவரா கூட்டிட்டு போக கால் வந்துச்சுல்ல அப்படின்னு சோழன் கேட்க. ஆமாங்கிறாங்க நிலா. அங்க போய் நான் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு அவர் வண்டியை நிறுத்த சொன்னாரு. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏறுவாரு வெயிட் பண்ணுன்னு சொன்னாரு. பார்த்தா அது யார் தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. யாருங்க அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க இவ்வளவு க்ளூ கொடுத்துருக்கேன், நீங்க கெஸ் பண்ணுங்கிறாரு சோழன். எனக்கு சம்பந்தப்பட்டவர்னு சொன்னீங்க, அதை தாண்டி நீங்க இதுவரையும் எதுவுமே சொல்லல, பில்டப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. பில்டப் பண்றதெல்லாம் ஒரு க்ளூவா அப்படின்னு நோஸ்கட் பண்ணி விட்டுறாங்க நிலா. ஏங்க ஏறினவங்க உங்க நெருங்கின சொந்தங்க, இப்பவாவது யோசிங்க அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. யோசிக்கிற நிலா. ஏங்க சத்தியமா தெரியல, நீங்களே சொல்லிடுங்களேங்கிறாங்க. ஏங்க உங்க அப்பா அவர் தான் வண்டியில ஏறினாரு அப்படின்னு சோழன் சொல்ல. நிலா ரொம்பவே திகைச்சு போறாங்க. பலவிதமான குழப்பங்கள் உணர்ச்சிகள் அவங்க முகத்துல வந்துட்டு போகுது. சோழன் அமைதியா லைன்ல வெயிட் பண்ண. ஏங்க அப்பாவான்னு கேக்குறாங்க நிலா. ஆமாங்க அப்படிங்க எப்படின்னு கேக்குறாங்க நிலா. எனக்குமே பயங்கர ஷாக் தான், யாரோ வர போறாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா உங்க அப்பா வந்திருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா நான் யாருக்கு ஆக்டிங் டிரைவரா போனேனோ அவர் பாதியிலேயே இறங்கிட்டாரு. நானும் உங்க அப்பாவும் தான் தனியா ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் டிராவல் பண்ணியிருப்போம் அப்படின்னு வாழ்க்கையில முதல் தடவையா சோழன் உண்மையை சொல்ல. நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு நிலா நம்பாம கேட்க. ஆமாங்க நிஜமா தான் சொல்றேங்கிறாரு சோழன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க வேணா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல. அப்பா சென்னை வந்திருக்காரா அப்படின்னு நிலா கேட்க. வந்திருக்காருங்க அப்படின்னு சோழன் கன்ஃபெஸ் பண்றாரு. பேசினாரு அவங்க கிட்ட, நீங்க சண்டெல்லாம் எதுவும் போட்டுக்கலையே அப்படின்னு நிலா கேட்க. அவர் அமைதியா வந்தாருன்னு சொல்லிட முடியாது, ஆனா என்ன ரொம்பவே சீண்டுனாருங்க. நான் தான் உங்களை யோசிச்சுதான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன்னு அள்ளி விடுறாரு சோழன். உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டாரான்னு நிலா வருத்தமா கேட்க. ஹர்ட் பண்றதுன்னா உங்க வீட்டு ஹர்ட் எங்க வீட்டு ஹர்ட்லாம் இல்லைங்க, ஹர்ட் பயங்கரமா பண்ணிட்டாருங்கிறாரு சோழன். உங்க விஷயத்துல நான் அவர்கிட்ட ஹர்ட் ஆகிய பழகிட்டேன்னா அதனால எனக்கு பெருசா தெரியலங்க அப்படின்னு ஒரு தியாகி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்க. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ற நிலா சாரிங்கிறாங்க. பரவாயில்லங்க, உங்க அப்பா என்னை எவ்வளவு பேசினாலும் நான் அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி பார்த்தேங்க. சூர்யா மாதிரி ஒரு ஆளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ண வைக்க பார்க்கலன்னா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. நீங்க சூர்யாவை பண்ணிக்க பிடிக்காம தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு தாங்க முயற்சி பண்ணேன். ஆனா அவர் தான் கேட்கவே இல்லை. நான் அப்படின்னு சொன்னாவே அவர் அக்கு வரைக்கும் போட்டு முடிச்சிடுறாருங்க. என்ன பேசவே விடலைங்க. அவரு என்ன திட்டி தீத்துட்டாருங்க. ஆனா நான் அவருக்கு எதிர்த்து எதுவுமே பேசலைங்க. அவர் பேசுறது கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன் அப்படின்னு அப்பாவியா சோழன் சொல்ல. சே அவர் ஏங்க உங்க வண்டியில ஏறணும், சென்னையில வண்டியால அப்படின்னு நிலா கேட்க. இதை தாங்க விதின்னு சொல்றது. அவர் என்னை எவ்வளவு திட்டி இருந்தாலும் நான் அவர்கிட்ட மரியாதையாக தாங்க நடந்துகிட்டேன். பத்திரமா அவரை எங்க விடணும்னு கேட்டாலும் அங்க கொண்டு போய் பக்குவமா விட்டுட்டு வந்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அமைதியா கவனிச்சிருந்தாருனா நான் தப்பான ஆள் இல்லைன்னு அவருக்கே புரிஞ்சிருக்குங்க. ஆனா அவரு கேப்பே விடாம என்ன திட்டிக்கிட்டே தாங்க வந்தாரு. அவனே இவனேன்னு மரியாதையே இல்லாம என்னென்னமோ பேசினாருங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதானே அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டாருங்க அப்படின்னு அள்ளி விட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ண ஒரு முயற்சி பண்ணிக்க. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஐயோ சாரிங்க ரொம்ப சாரி அப்படின்னு நிலா சொல்ல. ஏதோ பெரிய மனசோட சொல்ற மாதிரி.
பரவாயில்ல விடுங்க. இதுவே வேற யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், அடிச்சு மூக்கெல்லாம் உடைச்சிருந்திருப்பேன்னு வீரத்தை காட்டுறாரு சோழன். ஆனா உங்க அப்பாவா போயிட்டாரு, அதனால அவருக்கு மரியாதை கொடுத்து அவரு கோவப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலங்க. ஒரு வார்த்தை கூட நான் பேசலங்க. எனக்கு என்ன நினைச்சாவே ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க. எப்படி எனக்கு இவ்வளவு பொறுமை வந்துருச்சுன்னு தெரியலங்க. அவரை நான் அடையாறுல தான் இறக்கி விட்டேன். நீங்க வேணா வந்து பாக்குறீங்களா அவரை அப்படின்னு சோழன் கேட்க, அவர் எதிர்பார்த்த மாதிரியே வேண்டாங்கிறாங்க நிலா. அவருக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நிலாவும் கொஞ்சம் வருத்தமாவே சொல்ல, இல்ல வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்காக அவரு கையில காலில் விழுந்தாச்சும் அவரை நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு அண்ட புழுக்கன் சோழன் கேட்க, இல்ல அப்படியெல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். மறுபடியும் உங்களை வண்டி ஓட்ட சொல்லி கேட்டா நீங்க போகாதீங்க. தேவையில்லாம நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட பேச்சு வாங்கணும் அப்படின்னு நிலா சொல்ல, சேச்சே உங்க அப்பாங்க அவரு, உங்களுக்கு அப்பான்னா எனக்கும் அப்பா மாதிரி தானேங்க. நீங்க எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்க, அதுல கொஞ்சமாவது நான் நடந்துக்க வேணாமாங்க? அவரு என்ன பேசுனதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு பண்ணினேன், அவ்வளவுதான். ஏங்க உங்களுக்காக நான் இந்த திட்டு கூட வாங்க மாட்டேனாங்க. விடுங்க, என் மனசுக்கு லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல மெதுவா அம்முங்கிறாங்க நிலா. நல்லா போட்டு கொடுக்குற சோழன் போனை வச்சுட்டு, இப்பவாவது சிம்பத்தி கிரியேட் ஆகுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க, நிலா ரொம்பவே வருத்தத்தோட போனை கீழே வச்சுட்டுச்சா, பாவம் எனக்காக வீணா அவர் திட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நிலா. பாண்டியன் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, டேய் பாண்டியான்னு சோழன் வர்றாரு. டேய் எங்கடா இந்த பக்கம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏண்டா நான் அந்த பக்கம் வரக்கூடாதா, இந்தா சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு தம்பிக்கு கொடுக்குறாரு. பாண்டியன் அதை கையில வாங்க, அண்ணன் எனக்குன்னுங்கிறாரு கண்ணன். உனக்கு வாங்காமலா? இதா அப்படின்னு நீட்ட, தேங்க்யூ அண்ணன் கண்ணன் வாங்கிக்கிறாரு. ஏண்டா டேய் டீ ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, வேண்டாங்கிறாரு சோழன். ஜூஸ் அப்படின்னு கேட்க, ஜூஸ் வேணா சொல்லுங்கிறாரு சோழன். கண்ணான்னு கூப்பிட, என்ன ஜூஸ் வேணும் அதானே அப்படின்னு அவர் கேட்க, இந்தா போய் 3 ஜூஸ் வாங்கிட்டு வான்னு பணம் கொடுக்குறாரு பாண்டியன். அவர் அதை வாங்கிக்க, இந்தா போன்னு அவர் அனுப்பி விடுறாரு. நாளைட்டு போறவரை கண்ணா ஐஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிட்டு வாங்குறாரு சோழன். சரிண்ணன்ட்டு போறாரு கண்ணன். என்ன பணம் ஏதாவது வேணுமான்னு பாண்டியன் கேட்க, ஆமா இவர் பெரிய வள்ளல், இப்படி கடைக்கு வரும்போதெல்லாம் நிறைய காசு கொடுத்து தான் அனுப்புவாரு. ஏண்டா நானே ஏதோ சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா நீ அப்படி பார்க்க வர்ற ஆள் இல்லையே அப்படின்னு பாண்டியன் நம்பாம சொல்ல, ஏண்டா ஒரு அன்புல பார்க்க வந்தது தப்பா அப்படின்னு சோழன் சொல்ல, சோழனை பத்தி நல்லா தெரிஞ்ச பாண்டியன், அலக்காதடா வந்த விஷயத்த சொல்லுங்கிறாரு டைரக்டா. அது ஒன்னும் இல்லடா, உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும். இன்னைக்கு நம்ம நிலாவோட அப்பாவை பார்த்தேன்டா, ஏன் வண்டியில தாண்டா வந்தாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அதிர்ச்சியாகிற பாண்டியன், அவர் எப்படிடா ஓ வண்டியில வந்தாருன்னு கேக்குறாரு பாண்டியன். அவர் தான் திருவண்ணாமலையாச்சுன்னு கேட்க, ஆமாண்டா, ஆனா இன்னைக்கு யாரையோ பார்க்க வந்திருக்காரு போல. அவர் பார்க்க வந்த ஆள நான் பிக்கப் பண்ண போனேன். பிக்கப் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன், வழியில நிலாவோட அப்பா வந்து ஏறிட்டாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறையாம். சரி கூட ஆள் இருக்கே, எதுவும் பேச முடியாதுன்னு நினைச்சா ஏன் நேரம் அவர் இறங்கிக்கிட்டு இவரை கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு. நிலாவோட அப்பா கிட்ட நான் தனியா மாட்டிக்கிட்டேன்டா, அவர் வேற ரொம்ப ஓவரா பேசிட்டாருடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்னவா அவருக்குங்கிறாரு பாண்டியன். நான் அவருக்கு ஈடு கொடுத்து கொஞ்சம் ஓவரா தான் பேசுறேன்னு வையேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதானே ஏதாச்சும் வம்பழுத்தியா அவர்கிட்டன்னு பாண்டியன் கேக்குறாரு. ஏய் வம்பெல்லாம் இழுக்கலடா, அவரும் வாய விட்டாரு, நானும் கொஞ்சம் வாய விட்டுட்டேன். ஆனா அவர் கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாரு, அதான் ஒரு மாதிரி நெருடலாவே இருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு பாண்டியன் வேலையை பார்த்துக்கிட்டே. ஒரே வாரத்துல நிலாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவரு பொண்ணாவே கூட்டிட்டு போவேன்னு சொல்றாருடா அப்படின்னு சோழன் சொல்ல, செய்யற வேலையை விட்டுட்டு அப்படியா சொன்னாருன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு பாண்டியன். ஆமாண்டா அப்படிதான் சொல்லி என்கிட்ட சவால் விட்டுட்டு போறாரு. உன் கூட எல்லாம் வாழ விடுறதே தப்பு. நான் நினைச்சேன்னா ஒரே வாரத்துல நிலாவை உனக்கு இல்லாம பண்ண முடியும், நிரந்தரமா உங்களை பிரிச்சிட முடியும்னு என்ன பயமுறுத்திட்டு போறாருடாங்கிறாரு சோழன். வெளியில அவர் ரொம்ப வீரமா காட்டிக்கிட்டாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயந்துதான் இருக்காருன்னு நல்லா தெரியுது. ஏண்டா நிலாவை பத்தி அவருக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவருக்கு ஒன்றும் தெரியாதுடா, இது ஒரிஜினல் கல்யாணம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா அது தெரிஞ்சாலே போதுமே புட்டுக்குமே
இதுக்கு சவால் வேற விடுறாரு அவருன்னு கிண்டலா கேக்குறாரு பாண்டியன். ஏய் நீயே பார்த்து சொல்லிடுவ போல அவருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, சேச்சே நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா என்ன தைரியத்துல பிரிச்சு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காரு, உங்க கல்யாண மேட்டர் அவருக்கு தெரிஞ்சு போச்சா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியல, ஆனா அவருக்கு என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி எரியுதுடா, நான் ஒரு டிரைவரு, நான் எப்படி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு ஒரே எரிச்சல் அவருக்கு, பேச்சுல ஒரு நக்கல் தெரியுது, நீ எல்லாம் ஒரு ஆளான நம்மள ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டாடா. பதிலுக்கு நானும் ஒன்னு சும்மாலாம் விட்டுட்டு வரல, ஒரு மாதிரி கெத்தா தான் பேசிட்டு வந்துட்டேன், ஆனா ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் வந்திருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன அவங்க போயிருவாங்கன்னு பயப்படுறியா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. வாய்ப்பு இருக்குல்லடா, அவர் அப்படி என்னடா பண்ணுவாரு, உடம்பு சரியில்லைன்னு டிராமா போட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துருவாரோ, இல்ல அதெல்லாம் நம்ம நிலா நம்ப மாட்டா, ஏற்கனவே அவர்கிட்ட நிலாவுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால அவ அதெல்லாம் நம்ப மாட்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அதான் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றல, அப்புறம் இதுக்கு பயப்படுற அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லடா பயப்படலடா, இருந்தாலும் அவரு ஒரே வாரத்துல பிரிச்சு கூட்டிட்டு போயிருவேன்னு சவால்லாம் விடும்போது லைட்டா டர்ரா இருக்கு, ஆனா ஒண்ணு பாண்டியா, அவர் பேச பேச அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காம பதிலுக்கு நாமளும் 4 கேள்வி கேட்கறது இருக்கிறது பாத்தியா, ஐயோ அது பெரிய சுகண்டா அப்படின்னு அவரு ரசிச்சு சொல்லிட்டு இருக்க, ஓகே அப்படின்னு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். டேய் நீ என்னடா வந்ததுல இருந்து ஒரே வண்டியை தடவிக்கிட்டு இருக்க அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டியன் நிமிந்து பாக்குறாரு, அப்படியே பம்பரமா சுத்துவியே, என்ன இந்த ஒரு வண்டி தான் சர்வீஸ்க்கு வந்துச்சா, என்னமோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இதையே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டியனுக்கு சுருன்னு இருக்கு. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வண்டியில நிறைய வேலை இருந்துச்சு அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன், சொல்லு நீ மேல சொல்லு அப்படின்னு பாண்டியன் பேச்சு மாத்த, அதான்டா பதிலுக்கு பதில் பேசுனதுல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா தாண்டா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, டேய் ஏதாச்சும் ஒரு பக்கம் நில்லு, பயமா இருக்கா இல்ல அவங்க அப்பா செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு இடத்துல இருக்கேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அடப்போடா அப்படின்னு மறுபடியும் வானதியோட வண்டி கிட்ட குனிறாரு பாண்டியன். ஜூஸ குடின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, கண்ணன் ஜூஸ கொண்டு வந்து கொடுக்க, டேய் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறடா, நீ யார் வண்டிடா இது, கிரீஸ் படாம துடைக்கிற, தூசியெல்லாம் ஊதி விடுற, என்ன விஐபி வண்டியா என்னன்னு சோழன் கேக்குறாரு. அட இது நம்ம வானதி வண்டின்னு அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு ஜூஸ நீட்ட, அப்ப இது விஐபி வண்டி தான், எனக்கு தோணுச்சுடா இவ்வளவு நேரம்லாம் நீ ஒரு வண்டியை சரி பண்ண எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு சோழன் கிண்டலா பேசிட்டு இருக்க, அதை ஏன் கேக்குறீங்க, வண்டி பிரச்சனையே இல்லாம அவங்க வந்து கொடுக்கறதும் பிரச்சனையே இல்லாம இவர் பிரிச்சு வேலை பாக்குறதும் ஐயோ முடியலங்கிறாரு கண்ணன். ஓஹோ கதை அப்ப அப்படி போகுதா, ஓகேன்னு சோழன் கிண்டலா விளையாட்டா சொல்ல, டேய் சும்மா இருறான கண்ணனை மிரட்டுறாரு பாண்டியன். ஆனா அண்ணன் பேரை சொல்லி நீ கரெக்ட் பண்ணிட்ட பாத்தியா, டேய் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடா, என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்கீங்கடா, எல்லாம் என் கிரகம், எதை எடுத்தாலும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு புலம்புறாரு சோழன். ஏன்னு அதான் உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு கண்ணன் கேட்க, ஆமாமா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஒரு மாதிரியா சொல்லிட்டு இருக்க, டே ஜூஸ கூடுறாங்கிறாரு பாண்டியன். இந்தாங்க என்ன சோழனுக்கும் புடிங்க என்ன பாண்டியனுக்கும் நீட்டுறாரு கண்ணன். நக்கல் அதிகமாயி போயிடுச்சு இரு உனக்கு அப்படின்னு கண்ணனை மிரட்டிட்டு இருக்காரு பாண்டியன். ஏண்டா எதுவும் ஆகாதுல்ல, அவரு நிலாவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டாருல அப்படின்னு சோழன் கேட்க, பதிலுக்கு நீயும் பேசியிருக்க, கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணுவாரு தான், ஆனாலும் ஒன்னும் ஆகாது, அவங்க எல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, நீ பயப்படாத அப்படின்னு கான்பிடென்டா சொல்றாரு பாண்டியன். கரெக்டடா, நிலா அப்படிலாம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டா, இந்த தைரியத்துக்காக தான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, உனக்காக உன்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற பாண்டியன் ஜூஸ குடிங்கிறாரு. ஒரு சிப் குடிக்கிற சோழன் நம்பிக்கை இல்லாம, ஏண்டா எங்க கல்யாணத்தை பத்தி நீயே தான் அவர்கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டியே அப்படின்னு கேட்க, பாண்டியன் முறைக்கிறாரு, போட்டு மட்டும் கொடுத்தேன்னு வையி, வானதிக்கு உனக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருடா, அதை மொத்தமா கட் பண்ணி விட்டுருவேண்டா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண, டேய் போடா லூசு அப்படிங்கிற பாண்டியன் மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டேய் போதும்டா, எவ்வளவு நேரம் தான்டா அந்த வண்டியை வச்சே ஓட்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நிஜமாவே இந்த வண்டியில பிரச்சனை இருக்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி நீ சரி பண்ணு அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டியன் சீரியஸா வண்டியை குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த காதல் ஒரு மனுஷனை படுத்துற பாடு இருக்கே, ரைட்டு நாமளும் அந்த நிலைமையில தானே இருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ஜூஸ குடிச்சிட்டு இருக்காரு சோழன். நிலாவோட அப்பா திருவண்ணாமலைக்கு போகலையாட்ருக்கு, எடுத்த சவாலை முடிக்காம அடுத்த வேலை பாக்குறது இல்லைன்னு அவரு ஒரு கேபை பிடிச்சி வந்துகிட்டு இருக்காரு. சார் நீங்க சொன்ன ஏரியா வந்துட்டோம், வீடு மட்டும் எதுன்னு சொன்னீங்கன்னா சரின்னு சொல்றாரு கேப் டிரைவர். நீ அப்படியே மெதுவா போ, நான் போன் அடிச்சு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிங்க சார் வண்டியை ஓட்டுறாரு டிரைவர்.
மனோகர் ஃபோன் பண்ண அவரோட பையன் தாஸ் ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கப்பான்னு கேட்க, தாஸ் ஏண்டா டேய் அவங்க வீடு எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்க, அந்த ஏரியாவிலேயே மோசமான வீடு அதுதான்ப்பா. யாரை கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. காம்பவுண்டுக்குள்ள ஒரு தோட்டம் மாதிரி போகும். அங்க கடைசியா ஒரு இடிஞ்சு போன வீடு இருக்கும். அதுதான் அந்த வீடு. ஒரு மாதிரி சந்து பொந்தா வழி போகும்பா அப்படின்னு தாஸ் சொல்ல, டேய் இங்க எல்லா இடமே சந்து பொந்தா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த வீடு பேர் ஐயனார் வீடுன்னு நினைக்கிறேன், அங்க பக்கத்துல கேட்டு பாருங்கப்பா சொல்லுவாங்க அப்படின்னு தாஸ் சொல்ல, சரி சரி வை விசாரிக்கிறேன்னு போனை வைக்கிறாரு அவரு. தம்பி அப்படி வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இந்த பக்கம் ஐயனார் வீடு எதுன்னு யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்கிறாரு மனோகர். இதோ கேக்குறேங்க சார் அப்படிங்கிற டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி போக எதிரில் ஒருத்தர் வர்றாரு. ஐயான்னு கூப்பிட, சொல்லுங்க தம்பின்னு அவர் கேக்குறாரு. இங்க ஐயனார் வீடு எங்கயா இருக்குன்னு கேட்க, கரெக்டா சேரன் அந்த பக்கமா வர்றாரு. அந்த நடேசன் ஐயனார் வீடா அது வந்து தம்பி அப்படின்னு அவரு ஆரம்பிக்கவே, அண்ணே ஐயனார் வீடு எங்க வீடுதான் அப்படின்னு சேரன் சொல்றதை கேட்டு மனோகரும் பாக்குறாரு. அவருக்கு தான் சேரனையும் அடையாளம் தெரியுமே, அதனால பாத்துட்டு இருக்க. என்ன விஷயம் நீங்க அப்படின்னு சேரன் கேட்க, மனோகர் காரை விட்டு இறங்கி வர்றாரு. மனோகர் வர்றதை பார்த்தவன டக்குன்னு சைக்கிள்ல இருந்து இறங்கி, சார் வணக்கங்கிறாரு சேரன். அவரும் வணக்கம்னு சொல்ல, நிலாவோட அப்பா தானே சேரன் கேட்க, ஆமாப்பாங்கிறாரு அவரு. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சேரன் கேட்க, நல்லா இருக்கேன்ப்பா நீங்க என்ன அவர் கேட்கிறாரு. நான் நல்லா இருக்கேங்க சொல்லுங்க என்ன சேரன் கேட்க, அது நிலாவை பார்க்க வந்தேன், வீடு தெரியலையா அதான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படிங்களா நிலா வீட்டுல தான் இருக்கா, நான் கூட்டிட்டு போறேன் வாங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு டிரைவர் கிட்ட சொல்லி மனோகருக்காக ஓடி வந்து கார் கதவை திறந்து விடுறாரு சேரன். அவரு குடுகுடுன்னு ஓடி போய் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஓட்ட கார் அவரை ஃபாலோ பண்ணுது. வீட்டு முன்னாடி வந்து சேரன் சைக்கிளை நிறுத்த காரும் வந்து நிக்குது. சைக்கிளை நிறுத்திட்டு இறங்குற சேரன் அவங்க அப்பாவை பார்த்து அதிர்ந்து போறாரு. அவரு பாட்டில்களெல்லாம் எடுத்து எம்டி பாட்டில்ஸ வரிசையா கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. 14, 13, 15 அப்படின்னு அவர் எண்ணிக்கிட்டு இருக்க. சேரன் திகைச்சு போய் பாக்குறாரு. 10, 15 பாட்டில் சரியா இருக்குது அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க. கார்ல இருந்து இறங்குற மனோகரன் இதை பார்த்து திகைச்சு போய் நிக்கிறாரு. அவரு அப்படியே கெத்தா இறங்கி சட்டையை இழுத்து விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்க, சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற சேரன் ஓடி போய், அப்பா அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டில் எல்லாம் தூக்கி பையில போட்டுட்டு இருக்க. டேய் டேய் என்னடா டேய் என்ன பண்ணிட்டு இருக்க ஏண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறவரு மனோகரை பாக்குறாரு. டேய் யாரா அது அப்படின்னு நடேசன் கேட்க, நிலாவோட அப்பா அப்பா அவரு அப்படின்னு சேரன் சொல்ல, ஓஹோ அதுக்குன்னு நான் எடுத்துருக்கு வச்சிருக்க பாட்டில் எல்லாம் நீ எடுப்பியா, டேய் சரக்கு கிடாது இதுல சரக்கு இருக்குடா அப்படின்னு எடுக்கிறாரு வெளியே. அப்பா பாப்பா ஒரு நிமிஷம்ப்பா ப்ளீஸ்ப்பா கொடுங்கப்பான்னு வாங்கி மறுபடியும் உள்ளர போடுறாரு. டேய் என்னடா அவர் வந்தா எதுக்கு ஏன் பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்க. அப்பா சும்மா இருங்கப்பா அப்படின்னு சேரன் அந்த பாட்டிலோட பைய தூக்கிட்டு அந்த பக்கமா போறாரு. மனோகர் அப்படியே மெதுவா அந்த வீட்டை பாக்குறாரு. அவரோட முகத்துல வெறுப்பும் அருவெறுப்பும் சேர்ந்துகிட்டு இருக்க. அப்பா பேசாம உட்காருங்கன்னு சொல்லிட்டு சேரன் மறுபடியும் நிலா அப்பா கிட்ட ஓடி வர்றாரு. இவன் வேற அப்படின்னு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு இருக்காரு நடேசன். ஓடி வர்ற சேரன் வாங்க வாங்க சார்னு சொல்ல, நிலாவோட அப்பா கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. இவன் வேற சரக்கடிக்கிற நேரத்துல அப்படின்னு புலம்புற நடேசன் கையை தட்டிக்கிட்டு திரும்புறாரு. தப்பா நினைக்காதீங்க எங்க அப்பா தான் சேரன் சொல்ல, நடேசனும் வணக்கம் வணக்கங்கிறாரு. மனோகரும் வணக்கங்கிறாரு. இருங்க நான் நிலாவை கூப்பிடுறேன் அப்படிங்கிற சேரன். நிலா நிலா யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருவா அப்படின்னு சேரன் கூப்பிட, இதோ வர்றேன் அப்படின்னு நிலாவோட சத்தம் கேட்க, இதோ வந்துருவாங்கிறாரு சேரன். அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த சரௌண்டிங்க பாத்துட்டு இருக்காரு மனோகர். அங்கங்க விரிசல் விட்டுருக்க செவரு, காரை பேந்து நிக்கிற கட்டைங்க, ஒயர் அங்கங்க நீட்டிட்டு இருக்க சில ட்ரம்ஸ், பக்கெட்டு அப்படின்னு இருக்க. நடேசன் பக்கத்துல வந்து யூ வாண்ட் அப்படின்னு ஒரு பீடியை நீட்டுறாரு. அப்பா என்னப்பா நீங்க அப்படின்னு சேரன் பதறிட்டு இருக்க. வேண்டான்னு நிதானமா சொல்றாரு மனோகர். வேண்டாம் அப்படின்ட்டு நடேசன் பத்த வச்சுக்கிட்டே அந்த பக்கம் போறாரு. சார் அவர் அப்படிதான் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நிலா வந்துருவா, நிலா சீக்கிரம் வாமா அப்படின்னு சேரன் கூப்பிட, வர நிலாவோட சத்தம் மட்டும் வருது. நான் இங்க நிக்கிறேன், நிலா வந்தவொன்னு நகர்ந்துக்கிறேன், நிலாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு மனோகரை மறைச்சு நின்னுக்கிறாரு சேரன். மறுபடியும் அவரு நிலான்னு கூப்பிட, மேகத்துல இருந்து எட்டி பாக்குற மாதிரி செவத்து பக்கத்துல இருந்து மெதுவா வெளியே வர்றாங்க நிலா. அவங்க மெதுவா வந்துட்டு இருக்க. பின்னாடியே பல்லவனு வர்றாரு. சொன்ன மாதிரியே சேரன் அப்படியே கொஞ்சமா நகர்ந்துக்க அவங்க அப்பா அங்க நிக்கிறத பார்த்து நிலா பேச்சு இல்லாம அப்படியே நின்னுடுறாங்க. அவங்களால அவங்க பாக்குறதையே நம்ப முடியாம அப்படியே நின்னுட்டு இருக்க. நிலான்னு கூப்பிடுறாரு உங்க அப்பா. அப்பா உன்னை பாக்குறதுக்காக தான் உங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சேரன் சொல்ல, பரவசத்தோட அவங்க அப்பா நிக்க அதிர்ச்சியும் ஆனந்தமா நிலா பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பா உன்னை பார்க்க தானே வந்திருக்காரு அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா மறுபடியும் அவங்க அப்பாவை பாக்குறாங்க. மெதுவா அப்பா பக்கத்துல வந்து நிக்க அவர் 2 கையாலையும் மகளோட கன்னத்தை ஏந்துறாரு. எப்படிடா இருக்கேன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இங்கன்னு நிலா அதிர்ச்சியாவே கேக்குறாங்க. சிரிக்கிற மனோகர், என்னடா கேள்வி இது, என் பொண்ணை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல,
2 தடவை அழுதுட்டு இருக்க நிலா அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டு அப்படியே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் மகளோட முதுகுல கைய வச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு நிலா கூப்பிட அவரோட கண்களையும் கண்ணீர் கோக்குது. பார்த்துட்டு இருக்க பல்லவன் பரவசமா நின்னுட்டு இருக்காரு. சேரனும் அப்படிதான். மனோகர் மகளோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்க நிலா நிம்மதியா அவங்க அப்பாவோட நெஞ்சில சாஞ்சிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.